ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீட் எக்ஸா சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஸ்பீட் எக்ஸா சேனல். இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம செடி இப்படி இருக்குது. நம்ம செடி தான் மொட்டில் தெரியுதா கைஸ்? அந்த ஓரத்தில் மொட்டு சொன்ன வச்சுக்கோங்க. அந்த ஓரத்தில் தெரியுதா நாங்கள் செடி. எங்கள் செடியை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறது, வேறு பட்ஸோட தான் பேசுகிறேன். ஓரளவு ஓகேவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணலாமா, இல்லை பூஸ்ட் பண்ணலாமா, எதுவும் வந்தாலும் சொல்லலாம் கைஸ். நீங்கள் உங்கள் விருப்பத்தோடு நான் செஞ்சு ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். இப்படியே என் டைலாக் என்னன்னா, தட்டி விட்டு பாருங்கள். பெல் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். அதான் என் டைலாக். பாருங்க பார்த்து என்னடா மூஞ்சி இதில் பிடிச்சி ஹெல்ப் பண்ணாங்க. அது ஃபோட்டோ காய்ஸ், தமிழுக்கு எதனா ஃபோட்டோ இல்லை, அதனால் தமிழுக்கு ஃபோட்டோ. இது நம்ம வெளியே உட்காந்து எப்போதும் பேசுகிற இடம். இதை பற்றி இதை வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அங்கேருந்து டாப் அங்கில் இருக்கிற பாருங்கள். நல்லா ஐயோ நான் மாட்டதில்லை. இந்த எங்கள் எடுத்து நல்லா இருக்கா. இது நம்ம பெட்ஷீட் கைஸ், பெட்ஷீட் என்ன கைஸ் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணல. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போனால் அப்படி நான் என்ன கைஸ் நல்லபடியாக இருக்கும் ஏஞ்சிக்கா. நல்ல பட்ஸ், நல்ல ஒர்க்கிங். நம்ம ரூமுக்குள்ளே போகலாம் கைஸ். நம்ம ரூமுக்குள்ளே இன்றைக்கி தான் போய் முடி வெட்டணும். வர பாரு, முடி வெட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுற லாஸ்ட்டில் வேக்கில் அன்றைக்கே சொல்கிறேன் போடுறேன்னு. அன்றைக்கும் போகல, இன்றைக்காவது போகலான்னு தான் வந்திருக்கேன். இன்றைக்காவது போகலான்னு தான் வந்திருக்கேன். போயிட்டு வந்து உங்களால் காட்டுங்க கைஸ். என்ன சொல்கிறீங்க? போயிட்டு வந்து காட்டுங்க கைஸ். என்னால் போர்ட்ரேட்டில் வருதுன்னு பார்க்குறேன் நானே. இருங்க, கேமரா லோ ஆங்கிள், டாப் ஆங்கிள். இது நம்ம முக்கியமாக இது பண்ணோம்னா இதுதான் ஹேர். இதுதான் ஹேர்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு சும்மா காட்டுறேன். என்ன ஒரு டைம் பாஸ் விளாகர் தான் சும்மா. ஏன்னா விளாகர்னால் எப்படி சொல்கிறது, வீட்டுக்குள்ளேங்கிற விளாகரு. வெளியே போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே தான் நம்ம விளாகே. மொத்தம் அது பாருங்கள், செடிக்கு தண்ணி எடுத்துன்னு போகிறோங்க ஆயிஸ். செடிக்கு போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வர போகிறோம். மாதிரி பக்கத்து வீட்டு மேத்தில் எழுந்துச்சு. இப்போ போயிட்டு செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறோங்க ஆயிஸ். இது பாருங்கள், நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். நல்லா வெயில் காலத்துக்கு தண்ணி ஊற்றின மாதிரி காலைல ஊற்றினேன். இதுதா காலைல ஊற்றினேன் நல்லபடியாக. அதெல்லாம் ஊற்றணும். நல்லா தண்ணி இது செடிக்கு போகுது கைஸ். செடிக்கு தண்ணி போதா டப்பாங்க. செடிக்கு தண்ணி நல்லா ஊற்றி விட்டு இதான் மக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஜியோவில் நீங்கள் நல்லா எல்லாம் வச்சுக்கிறீங்க. ஜியோனா என்னப்பா, அம்பானி நெட்ஒர்க் டவரிங், இல்லை அந்த பெட்ரோலியம் ரிலையன்ஸு அது மாதிரி வச்சுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஜியோவில் மக்கு காட்டுறேன். அதாவது பாத்ரூம் மக்கு. உங்களுக்கு இதான் க்ளாரிட்டியாக பாருங்கள். இருங்க, இதா JIO ஜியோ. கீழே பாருங்க, கீழே என்ன போடுங்க, பாத் கிங் 1500 ml 1.5 லிட்ரு. இந்த பாத் கிங் அதே ஜியோவில் மக்கு நல்லா இப்போ தான் நல்லா பார்த்தா, ஆனால் கம்மி தான். நல்ல குவாலிட்டி, நல்ல ஸ்ட்ராங்கு. இதுதான் நல்ல ஸ்ட்ராங்கு கைஸ். தெரியுமா, நல்லா போட்டு வைக்கிறேன். நல்ல ஸ்ட்ராங், நல்ல குவாலிட்டி தான். நம்ம எப்பயும் போல ஜாலியாக வீட்லையே சுற்றிக்கின்னு, வீட்டில் இருந்துங்கன்னு பேனுக்கு நான் போட்டுக்கின்னு உட்காந்து இருக்கணும். ஆனால் நீங்கள் யாருமே சொல்ல நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், லைஃப்பில் என்ன பண்ணணும் ஒன்றுமே சொல்ல. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணணும் இந்த வீடியோ மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? சொல்லி விட்டிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி தட்டி விட்டு போகலாம். எப்போதுமே சொல்ல மாதிரி தட்டி விட்றோம் இல்லை தட்டி விட்றோம். என்ன சொல்ல கைஸ்? இதாவது இதான் போர்ட்ரேட்டில் அடிக்கடி காமிச்சேன் தெரியாமல். போர்ட்ரேட்டில் காமிச்சிட்டு சும்மா நடக்கிறேன் சார். நடந்து வருகிறோம், கடமையாக தருகிறோம். நான் போங்க. நாளைக்கு வந்து என்ன விளாக் வரப்போதுன்னா வச்சுக்க, எங்கள் வீட்டு கதவு கீழே இருக்குது. அந்த கதவுக்கு வார்னிஷ் அடிக்க போகிறேன். வார்னிஷ் இல்லை, அது ஏதோ சொன்னான், அதை அடிக்க போகிறேன். அந்த கதவுக்கு அச்சு எப்படி இருக்குது, கதவு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அந்த கதவு எப்படி எவ்வளோ, அந்த கதவு நாங்கள் செய்யும்போது கம்மி தான் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 45 50 ஆச்சு அந்த கதவு செய்யுதுக்குன்னா. நான் கதுவுக்குள்ளே இவ்வளோ செலவு பண்ணேன். இந்த கதவு சும்மா கதவு இதெல்லாம் கம்மி தாங்க.
இதெல்லாம் இது வேறு எதுவும் மரம் ஆயிடுச்சு. இது என்ன மரம் ஞாபகம் இல்லை, ஆனால் இதெல்லாம் கம்மியாக தான் ஆச்சு. அந்த மரம் அந்த இது ஒரு மரமாக சிறப்பான மரம். ஆனால் அது வந்து விரிசல் உள்ள இது இந்த கதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் தெரியுதா, இதுதா விரிசல். கரெக்டாக லொக்கேஷன் விரிசல் தெரியுதா. அதே மாதிரி நேரத்தில் கீழே பாருங்கள் விரிசல். இங்கே வந்து இவ்வளோ தூரம் விரிசல். அதை மாதிரி இந்த கது இந்த இதுலேயும் பாருங்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் விரிசல் 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 விரிசல். ஆனால் அந்த கது விரிசலே இல்லை வாய்ஸ். அதுதான் விஷயம். பின் கதவும் காட்டுற பாருங்க, இந்த ரூமோட பின் கதவும் காட்டுற பாருங்க. இங்கே வந்து விரிசல் தான் மாதிரி பின் கதவு தெரியுதா. இங்கே மேலே டாப் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விரிசல் இருக்கும். உங்களுக்கு லைட் பிளர் இல்லை தெரியுதான்னு தெரியல. அப்புறம் இந்த பேக்கில் காட்டுற பாருங்க, பேக்கில் காட்டினா கூட உங்களுக்கு தெரியாது தெரியுதா. பெரிய விரிசலாக தான் அதில் தெரியல. இது பெயிண்ட் வச்சு இப்போ தான் நான் கதவுக்கு தெரியாமலாம் நினச்சேன். வார்னிஷுன்னு தெரியாமல் பார்த்தா பெயிண்ட் வச்சு விட்டேன் கதவு காய்ஸ். கதவுக்கு வார்னிஷ் அடிக்கணும், நான் பெயிண்ட் வச்சுட்டேன். நல்லா தாங்க இது, அது ஓகே தான், நல்லா இருக்குது, நல்லா வரும். இதான் எங்கள் வீடு, இதான் எங்கள் வீட்டு பல்பு. வீட்டுக்கு மேலே டேங்க் ஒன்று காய்ஸ், தண்ணி டேங்க் ஒன்று தண்ணி. இதுதான் காய்ஸ் எங்கள் ஸ்கூலு. எங்கள் ஸ்கூல் சொல்கிறேன், எங்கள் வீட்டு எதுக்கு ஸ்கூலு தெரியுதா. ஆனால் என்ன ஒன்று பண்ணுறது, எங்கள் இது வரைக்கும் ஒன்லி 5th வரைக்கும் தான் ஸ்கூலே. சின்ன பசங்க தான், ப்ரீகேஜியோ எல்கேஜி தான். ப்ரீகேஜிலேருந்து 5th வரைக்கும் தான் ஸ்கூலே போயிட்டு வருவாங்க. ஸ்கூலு அவ்வளோதான், அவ்வளோ நேரம் தான் ஸ்கூலு. அது பண்ண இதுதான் விட்டு தண்ணி சரிதா இருங்க. ஆமாம் இதை தண்ணியில் விட்டு ஏற்றேன் லைட்டாக ப்ளரு. அல்லாமல் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பெப்சி விட்டு ட்ரை பண்ணலான்னு மிராண்டா வாங்கினேன் காய்ஸ். 2.5 லிட்டர் வாங்கினேன். என்னன்னு தெரியல, குச்சி இவ்வளோதான் இருக்குது லாஸ்ட்டில். ஜூஸ் எனக்கு குடிக்கலாம் கெட்டது உடம்புக்கு. இதுதான் காய்ஸ். எங்கள் ஸ்கூலில் கொடுத்தா சைக்கிள் பார்க்குறா. எங்கள் ஸ்கூலுக்கு நான் ஸ்கூலுக்கு போய் சேர்த்தா 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த சைக்கிள் யூஸ் பண்ணல. அப்படியே 10 ஆகுது ஸ்கூல் சைக்கிள் கவர்மெண்ட். அதுவும் நம்ம காய்ஸ் இன்னும் கொண்டாத்தில் இருங்க. நான் லேப்டாப் கொடுத்தாங்க எனக்கு கவர்மெண்ட்லேருந்து லேப்டாப் கொடுத்தாங்க. ஏசர் வந்து நான் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறதுனால கொடுத்தாங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏசர் தான் கொடுத்தாங்க எல்லாருக்கும். நான் உங்களுக்கு என்ன கொண்டாத்தில் இந்த ஏசர் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த லேப்டாப், ஓகேவா. வேறு வந்து ஏசர் லேப்டாப் ஆன் பண்ணி அதை எப்படி ஸ்பெக்கு என்ன எக்ஸ்பிரேஷன்லாம் பண்ணி விட்றோம் உங்களுக்காக. புரியுதா காய்ஸ், இதுதான் விஷயம். உங்களுக்காக நான் பண்ணி விட்டு லைக் ஷேர் கமெண்ட் தட்டி விடுங்க காய்ஸ். இது வரைக்கும் என்னோட லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அதுதான் என்னோட டைலாக், சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அப்படி பண்ணிட்டு போயினே இருப்போம் காய்ஸ். என்னடா ஃபோனு அப்பாடி கேட்சு தான் காய்ஸ். அப்படி தான் இருக்கும். நல்லா பிளாக். இதே மாதிரி எங்கள் வீட்டில் குட்டி சேர்ஸ் இருக்குது கைஸ். குட்டி சேர்ஸ் இருந்தா ஆனால் ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 20 சேர் பக்கம்ஸ் இருக்கும் கைஸ். 20 சேர் பக்கம்ஸ் இருக்கும். இது புதுசாக வாங்கணும். நான் கம்பெனி தெரியுமா கைஸ், இதோட பேர் வந்து கொரக்கானது CROEMPTON கைஸ். இது கம்பெனி பேர் வந்து இது ஃபேன் கம்பெனி பேர். அது பேர் ஏதோ ஒரு க்ரோம்பெட், அதான் கிராம்பெட் தான் அது பேர் கைஸ். கிராம்பெட் என் வீட்டு பின்னாடி இருக்குது. நல்லா இருக்கும். இயற்கை சுயலை காட்டணும். இயற்கை சுயல் அருமையா நானும் உட்காருவாங்க பெருமையா. ஐயோ காப்பி அடிச்சுடுவாங்கப்பா. இதோ தமிழ் சாங் கைஸ். அது உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு தெரிஞ்சு வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த காலம் 2017 18 அதான் 2017 2018 இந்த ஒரு பாட்டு வந்துச்சு. இப்போ ஆனால் அந்த பாட்டு ஞாபகம் இருக்குது மண்டியில். அந்த பாட்டு பேர் என்னன்னு தெரியல. நான் அதில் சர்ச் பண்ணி நானும் இப்போ இது யூடியூப்லாம் வாய்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டேன். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல காய்ஸ். இப்போ நாங்கள் இருங்க ஒன்றுமே தெரியல. நான் இன்னும் கூடத்தில் வந்து இது கவர்மெண்ட்டில் கொடுத்தேன் லேப்டாப்பை உங்களுக்கு காட்டுறேன். ஏஸ் நல்ல ஸ்பெக் தாங்க கைஸ். ஏன்னா யூஸ் பண்ணல சார் கைஸ். இப்போ வந்து எங்களுக்குலாம் இப்போ படிச்சதுக்கு ஒரு 1st இயர் 2nd இயர் கொடுத்துருந்தா யூஸ் ஆகிருக்கும். இப்போ நான் 3rd இயர் முடிச்சுட்டு காலேஜ் 3rd இயர் முடிக்கிறது காலேஜும் முடிஞ்சிச்சு. முடிக்கும் போது கொடுத்தான் 1 மாதம் கூட யூஸ் இல்லை. ஒன்றுமே இல்லை. அது நேரத்தில் யூஸ் பண்ணோம் நாங்கள் வந்து
அந்த வந்து இதை அப்ளை பண்ண சொன்னான். அப்ளை பண்ணி இந்த மாதிரி லேப்டாப் நான் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப்னு வெரிஃபிகேஷன் பண்ணி நான் அனுப்பினோம். இதை வெரிஃபிகேஷன் அதை பண்ணி அனுப்பிச்சோம். அப்புறம் நான் முதல்ல திட்டத்தில் 1000 ரூபா போட்டுருந்தாங்க கைஸ். காலேஜ் முடிஞ்ச மாதம் இப்போ 1000 ரூபா போட்டேன். அப்போ அடுத்த மாதம் எனக்கு 1000 ரூபா போடுவாங்களா இல்லையா, எனக்கு அதுவே ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ், சொல்ல முடியாது. சும்மா இருக்கிற நம்ம அக்கௌண்ட்டில் 1000 ரூபா வரும். அது எவனா கேண்டீன் போனால் காலேஜ் கேண்டீன் போட்டுனா ஒரு நாளைக்கு நான் செலவு பண்ண ஒரு 100 ரூபா 150 ரூபா பசங்க ஒரு நாள் செலவு பண்ணுவாங்க. அப்படி வீட்டுக்கு கொஞ்சம் காசு தருவாங்க, அதெல்லாம் வச்சு அக்கௌண்ட்டில் போட்டு அக்கௌண்ட். ஆனால் காலேஜ் மூலியமாக தான் நான் ஒரு அக்கௌண்ட் வச்சு ஜிபேவை யூஸ் பண்ணேன் கைஸ். ஆனால் நான் ஜிபே யூஸ் பண்ணாமல் தான் இது வரைக்கும் வரைக்கும் ஒரு 25 மாதத்துக்கு 25,000 ரூபாய் இருந்திருக்கும். என்கிட்ட ₹1 இல்லை அக்கௌண்ட்லேயே, என்ன ஒரு 100 பக்கம் தான் இருக்குது. இருங்க கைஸ், நான் போய் உங்களுக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இதான் கைஸ் என் காலேஜில் கொடுத்து லேப்டாப்பு. இதை வைக்கிறாங்க 2 பேர், எங்கள் ஐயா மு.க. ஸ்டாலின், அப்புறம் கலைஞர், அவர் பேர் கலைஞர் இருக்காங்க. இது 2ஓட பெட்ரோல் போட தேய்ச்சா போகணும்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், இருந்தாண்ணா அவங்க தராங்க, அவங்க இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டு. ஆனால் இது தமிழ்நாடு அரசு தான், இது ஒண்டி தான் இருக்கணும். நான் பிரகாரம் இதுவும் அந்த ஆஸ்டர்னு இருக்கணும். ஓகே, இவங்க 2 பேர் ஃபோட்டோ ஒன்னே ஜெயலலிதா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவனை இப்படி பிச்சா அப்படி வந்துடும். இது அப்படியே இருக்குது, இது ஸ்டிக்கர் இந்த மாதிரி இதை பண்ணிக்கிறாங்க. இதுவும் பெட்ரோல் போட்டு தேய்ச்சா போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் அதுபடி ட்ரை பண்ணி பார்க்கல காய்ஸ். நம்ம எல்லாத்துக்கு தேவையில்லாத வேலை. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதுதான் இது லேப்டாப் திருப்பினேன் அப்படி தான் வந்துடும். இப்போ லேப்டாப் ஆன் பண்ணிட்டேன். ஆசர் ஆன் பண்ணல, தந்துட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் நான் வேணான்னு சொன்னேன், ஃப்ரெண்டு பிடிச்சி இதை பண்ணி விட்டான். மு.க. ஸ்டாலின் ஐயா மூஞ்சி வந்து கரெக்ட்னு ஆகிட்டான். இந்த லேப்டாப் இருங்க ஆன் பண்ணி விட்டேன். ஃபஸ்ட்டு பட்டன் சான் ஆச்சா இல்லை கைஸ், கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ண தான் ஆனோம். ஆச்சா, இதுதான் லேப்டாப் என்ன ஸ்பெக்குன்னு பாருங்கள். AMD Ryzen 7000 சீரியஸ், AMD Ryzen 7000 சீரியஸ் கைஸ். AMD Ryzen 7000 சீரியஸ் 3rd ஜென்ரேஷன். அதில் இப்போ ஆன் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. இதாக கைஸ் நம்ம லேப்டாப். நமக்கு வந்து இது வந்து ப்ரீ ஃபயர் இறக்கலான்னு இறக்கணும். அதாவது படி குத்தாங்க, நாங்கள் ஒன்றுமே தெரியல. அது மட்டி பசங்க கேம் விளாட்லான்னு இறக்கணும். அது இது கூகுள் ப்ளே பிட்டா கேம்ஸ் அதில் இறக்கணும் கைஸ். அதெல்லாம் இந்த லேப்டாப் என்ன தெரியும் ஸ்பெக்கி எப்படி காட்டேன் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு க்ரஷர் பட்டனே உங்களுக்கு காட்டுமான்னு தெரியல. இது இருங்க, வேறு வால்பேப்பர் ஆகாது. இதுவே ஆல்ரெடி வெளிச்சோம், இதில் இது வேறு வெளிச்சோம் வால்பேப்பர். ஏன்னா வேறு சூரியன் ஒளி படுதா, லேப்டாப் ஸ்பெக்கு வேறு மாறுது. இந்த செட்டிங்கில் போகுது, இதில் போட்டுனா televisione uomini e io so ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப் தரப்போது இதுதான் வயசு, இதுக்காக சைஸ் இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து எது வைக்கிறோன்னா இது வைக்கலாம் கைஸ். இது நல்லா இருக்கு. இந்த வால்பேப்பர் அதை செட் பண்ணலாம். இது நம்ம வால்பேப்பர் நம்ம ஜிமெயில்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் கைஸ். இதை போட்டு இது போட்டு இல்லை வாங்க மாறிச்சு வரீங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கா. இது வந்து ஏதோ இது ஃபிலிம் பாக்ஸ். இது தான் வெல்கம் டு ஃபயர்ஃபாக்ஸ். இந்த லேப்டாப்போட ஸ்பெக்கெல்லாம் காட்டுங்க கைஸ். சரிங்க, செட்டிங் போகிறேன் கைஸ். செட்டிங் போகிற வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன். இப்போ வந்து செட்டிங் போதா கைஸ். செட்டிங்கில் போயிடுச்சு. இப்போது பிரிண்ட் கேமரா காட்டுறேன். என்ன காட்டுறேன்னா செட்டிங் போயாச்சு கைஸ். செட்டிங் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா செட்டிங்கில் போய்ட்டு ரீநேம் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் கைஸ். புரியுதா, அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறது. நடாச்சு டக்குனு ப்ளர் அடிக்காது வெளிச்சது கம்பெனி. அது போதும். செட்டிங்கில் போய்ட்டு இதோட அபவுட் டிவைஸ் ஹோம் சிஸ்டம்ஸில் போகலாம். இது டிஸ்பிளே பிரைட்னஸ் அது பாருங்கள், ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். சார்ஜிங் ஓரளவு சார்ஜிங் ஓகே தான் கைஸ். சார்ஜர் எனக்கு 89% நல்லா தான் நிற்கும். சார்ஜ் இதில் என்னோடய ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, நல்லா ஸ்பெக்கிங்கு. அப்புறம் நாம் ஒய்ஃபை அப்படி வாசல் தான் ப்ரொஜெக்டிங் கேஷ் பண்ணலாம் கைஸ். இப்போ நான் இந்த ஃபோனில் என்ன பார்க்குறோம் அது இதிலே வர மாதிரி பண்ணலாம். கேஸ்டிங் அது ஒரு ஆப் இருக்கணும். அப்புறம் இது வந்து ப்ரொஜெக்ஷன், பிசி ஸ்க்ரீன் ஒன்லி, டூப்ளிகேஷன், எக்ஸ்ட்ரீன், செகண்ட் ஸ்க்ரீன் எல்லாம் இருக்குது. ஸ்பெக்கு பார்க்கலாம் எல்லாத்துக்கு. சிஸ்டம் ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் இதோட ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து 256 கைஸ். ஆனால் நம்ம வந்து ஒன்றும் இருக்கல, ஒரு ப்ரீபெய்டு ஒரு கூகுள் ப்ளே கேட்டால் அதுக்கு தான் இருக்கணும். அதுக்கே பார்த்தீங்கன்னா 136 GB ஃபுல்
நோ சார் அதாவது 66 GB ஃபுல், இன்னும் 136 GB ஸ்பேஸ் இருக்குது. 70.4 ஃப்ரீ இருக்குது. மொத்தம் 136. இது ஒரு 136 காய்ஸ். இன்னொரு ஒரு 136. இப்போ ஸ்டோரேஜ்னால் எப்படி பண்ணோம், 256னா 256 தரணும். இவங்க என்ன பண்ணோன்னா இதில் ஒரு 136, அதில் ஒரு இதில் ஒரு எவ்வளோ இதில் ஒரு 136, அதில் ஒரு 100 நினைக்கிறேன். இன்னொன்று அது ஸ்பெக்கில் காட்டுங்க, ஸ்பெக்கில் காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய டிஸ்பிளே, ஃபோக்கஸ், பவர், பேட்ரி, ஸ்டோரேஜு. கீழே வா என்னடா இது, ரெக்கவர், ட்ரபுள், எங்கே ரிமூவ் டெஸ்க்கு, கிளிப் போர்டு, நம்ம தான் காப்பி பண்ணுறது. அப்புறம் அபவுட்டில் போகலாங்க. என்ன ஸ்பெக்கு, என்ன எக்ஸ்பிளேஷன் மொத்தமே தான். இதோட ஃபுல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 238 GB காய்ஸ். 238 GB காய்ஸ். இதோட கிராஃபிக்ஸ் கார்டு பாருங்க 489. ஆனால் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு போதும். இதோட ரேம் 8 GB ரேம் காய்ஸ். இதோட ஸ்பெக்கு பாருங்கள், AMD Ryzen 3 7320 வித் ரெண்டினும் கிராஃபிக்ஸ். இதோட ஸ்பெக்கு இது தான். கீழே இந்த ஃபுல் ஸ்பெக்கிங். அது 64 பிட் ஆப்ரேட்டிங் ஆஃப் 64 பேஸ்டு ஆன் ப்ரொடக்ஷன். பின் டச் எல்லாம் அதுக்கு தான் அப்படி டச்சிங் அப்படின்னா 2.4G சார். AMD Ryzen 3rd generation 7320 அதான் வித் Radeon கிராஃபிக்ஸ் 2.40G. இதாங்க இதோட ஸ்பெக். இது விண்டோஸ் 7 கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் 7. இது எந்த வருஷத்தில் கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. 5/11/2025. ஆனால் இவங்க கொடுத்தது 2026 கொடுத்தாங்க. இது இன்ஸ்டால் எப்போ 2025 ட்ரை பண்ணி ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம கொடுத்தது 2025 கொடுத்தாங்க கைஸ். இதான் அதோட ஸ்பெக்கு, ஃபுல் ஸ்பெக்கு. அதான் ஸ்பெக்குன்னா எப்படி சொல்லுது, இதில் வந்தது. இன்னும் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் சவுண்டு ஓகே தான் கைஸ். சவுண்டு அவ்வளோ சவுண்டு அத்தங்கட்டி பிச்சுக்குது அப்படிலாம் இல்லை, ஓரளவு தான், ஓகே தான். சரி, அவ்வளோதான் வருது சவுண்டு நம்ம ஏற்றி இறக்குனாலும். அப்புறம் இதோட கேமிங் ஸ்பெக்கும் இருக்குது இதில் தனியாக. இப்போ கேம் பார் கேப்சர் இருக்குது. அப்புறம் கேப்சர்ஸ், அதாவது ஸ்க்ரீன்ஷாட், அதாவது வீடியோ ரெக்கார்டிங், அது ஸ்க்ரீன்ஷாட் ஆல்ரெடி அப்படியே இருக்குது. இன்னொன்று கேம் மூடு காய்ஸ். இருங்க, ஆமாம், அப்புறம் கேம் மூடு இருக்குது சார். கேம் மூடில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, கேம் ஒன்று ஆல்ரெடி ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். வேணா ஆன் பண்ணிதான், வேணா ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்பெக்கிங் ஆஃப் ஆன் இருக்குது. அப்புறம் இதோட கிராஃபிக்ஸ் அதிலே போட்டுருக்க கேம் மோட் கிராஃபிக்ஸ் என்ன பண்ணணும், எதுக்கு வைக்கணும். அது யூ ஆர் நாட் ரிஸ்ட்ரிக்ட் யுவர் ஆப் ஆர் கேம்ஸ் ஈதர். ஆல் ஆப்ஸ் அதில் இருக்குது கைஸ். அப்புறம் இது ப்ளூடூத் டிவைஸ். இங்கே இது ட்ரிகர், நம்மளோட மாடல். இது நெட்வொர்க் செஷன்ஸ், ஏர்ப்ளைன் மோட். இது இருக்குது, ஏர்ப்ளைன் மோட் இருக்குது. ப்ராக்சட்டிக் ஒய்டார் ஈத்தர்நெட் கனெக்ஷனும் இருக்குது கைஸ். இதெல்லாம் சொல்லி வந்துருப்பாரு. ஈத்தர்நெட் கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் ஒரு ஒயர் ஹெட்செட்டு, அப்புறம் HDMI போர்ட்டு, அப்புறம் தான் நம்ம சி கேபிள் போடலாம் கைஸ். இதில் ஸ்பீக்கர் பார்த்தீங்களா, ஆமாம் என்னோடய லேப்டாப் ஒஞ்சிட போகுது. ஸ்பீக்கர் இதுதான் ஸ்பீக்கர் கைஸ். இதுதான் இது ஒரு ஸ்பீக்கர். சரி, இது ஸ்பீக்கர் இல்லை, இது ஒரு ரொட்டேஷன் ஸ்பீக்கர். இது இருக்குது பாருங்கள். இது ஒரு குட்டியாக அப்புறம் இன்னொரு இடத்துல ஒன்று இருக்கும் கைஸ், அங்கேயும் இருக்கும் தெரில. அதான் 3 ஸ்பீக்கர் கைஸ் மொத்தம். மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், மேலேயா. அப்புறம் கைஸ் இதில் கேமரா இருக்குது. கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு மல்டி கேமரா தான் கைஸ். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்காக. இது கேமரா ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது கைஸ். இதுதான் தெரியல, இதுதான். இப்போ நம்ம இப்படி தள்ளினா ஆன் ஆயிரும் கேமரா. இதுக்கப்புறம் நம்ம என்ன கேமரா, நம்ம ஒரு ஃபேஸிங்லாம் ப்ரொடக்ஷன் இப்படி வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இப்படி வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் சார், நான் காட்டுறேன் பாருங்கள். சிஸ்டம் ஹோம் சர்ச் பண்ணலாமா, CA கேமரா ப்ரைவசி செட்டிங், CAMA. அவ்வளோதாங்க போட்டு. என்னடா என்னடா இது வெளிவா. VPN டர்போ VPN கைஸ், டர்போ VPN. என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. நம்ம இந்த வீடியோ லெக்ஷன் நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த கேமராஸ் காமிச்சிட்டு போயிடுறேன். கேமராஸ் எப்படி இருக்குது, இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகும், இது எந்த மாடலில் இருக்கா, எப்படி நல்லாயிருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுங்க கைஸ்.
வந்து கேமரா இஸ் ஓப்பனிங். இப்போ வந்து கேமரா பாருங்கள் சார் சம்மிங்களா சாப்பிட்டுங்களா பாருங்க வாய்ஸ் இன்னும் இது எங்கள் ஃபோனுக்குள்ளே கனெக்ட் ஆகணும் தம்பி. கேமரா மட்டும் எடுத்தா போதும் தம்பி. இதில் பட்டன் ஆஃபில் இருக்குதா, ஆஃப் அண்ட் ஆன். ஃபோன் கேமரா வேணாம் கைஸ், உங்கள் கேமரா வேணும்பா. இருங்க திருப்பி பேச வந்து காட்டுறேன். சிஏ கேமரா ஓப்பன் ஆகுது. தெரியுதா எவ்வளோ ஒரு கேவலமான கேமரா பாருங்க கைஸ். உங்களுக்கு புரியுதா தெரியலடா, எவ்வளோ கரையில் தெரியுதா பாருங்கள். இது வேணாம் எம்மாடி இதை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக தெரியுன்னு பாருங்கள். நான் ஒரிஜினலாக ஓரளவு லைட்டாக கருப்பு தான், இது அதுக்கு மேலே கருப்பு என்ன காட்டுது கைஸ். இது புரியுதா? இப்போ பாருங்கள் என்ன கேமராவில் பாருங்கள், கேமராவில் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு லைட்டாக கருப்பு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது என்னோட கருப்பாக இந்த கேமரா வந்து நல்லா காட்டுது. இப்போ இதெல்லாம் பாருங்களேன் இப்படி இருக்க பார்த்தீங்களா, நல்லா இருக்குண்ணா. இன்னும் உனக்கு ரொம்ப கருப்பாக நான் கொஞ்சம் லைட்டாக கருப்பு, ஆனால் அவ்வளோ கருப்பெல்லாம் கிடையாது. நான் தமிழில் இருக்கிறேன், அதுதான் நம்ம கலர் ஒரிஜினல் கலர். இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் அந்த ஃபோன் பாருங்கள் கேஸ் பாருங்கள், இப்படி வேணாண்ணா இப்படி போனால் அப்படியே கேஸ் அப்படி வேணாண்ணா அப்படி வச்சுக்கலாம். அப்படி சுக்கு எப்படி நல்லா இருக்கா தெரியுதா? நல்லா சூப்பராக இருக்கு கைஸ், நல்லா இருக்கு கைஸ், நல்லா இருக்கும். நல்லா வீடியோஸ் நல்ல கேமராஸ் நல்லது எடுங்க. அப்படி யோசனை கொடுத்தோம் தானா அப்படி இருக்கலாம். நான் பண்ணுறதுலாம் பார்த்தா என்னடா இவன் இப்படியே பண்ணுறான் கோளாறு காணா இருப்பாங்க பற்றி. இது வருங்க இதுதான் நம்மளோட பிரேஸ்லைட் தெரியுதானு தெரியல கைஸ். ஓகே கைஸ் பாருங்கள், மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பில் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் கைஸ். தட்டி விட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பில் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். ஓகேவா? பாய் கைஸ், பாய்.